வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உனக்கும் உரித்தாகுக சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜா, நிஜமாகவே உங்களுக்கு என்னை பிடித்திருக்கிறதா? நான் உங்கள் மனைவி இருந்தும் ஏன் என்னை மதிக்காமல் நடக்கிறீர்கள்? உண்மையாக சொல்வதானால் வலிக்கிறது, முள் போல் குத்துகிறது. உங்கள் நடவடிக்கைகளை பார்த்தால் நாம் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் என்று யாருமே நம்ப மாட்டார்கள். இன்று நமக்கு திருமண நாள், ஆனால் இதுவரை ஒரு வார்த்தை. கல்யாண போட்டோவையே ஏன் முறைச்சு பார்த்துக்கிட்டு நிற்கிற ராணி என்று தன் கை கடிகாரத்தை அணிந்தபடி வந்தான் சோலைராஜன். செல்வராணி திரும்பி அவனை ஏறிட்டாள். 5வது திருமண நாள் என்று சஸ்பென்ஸாக வாங்கி அலமாரியில் வைத்த கை கடிகாரத்தை அணிந்து கொள்ள தெரிகிறது. ஆனால் வாய் வார்த்தையாக ஒரு வாழ்த்து. என்ன பேசாம பனமரமா நிக்கிற? ஏன்தான் இந்த போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டமோன்னு யோசிக்கிறையா? போலீஸ்னா என்ன பயமா? எங்க ஐயா கூட போலீஸ்காரர் தான். நீ கைதி கண்ணாயிரம் படம் பார்த்திருக்க. இதை பாருங்க, எங்க ஐயாவை கிண்டல் பண்ணா நான் கல்யாண நாள்னு கூட பார்க்க மாட்டேன் என்று செல்வராணி கோபமாக பேச, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற ராஜாவின் செல்போன் பாட்டு பாட, இரு இரு என்று சைகை காட்டி அதை உயிர்ப்பித்து ஹலோ என்றான். வாட்? பிறகு நிஜமாவே செத்துட்டாரா என்றபடி பெருமூச்சு விட்டான். என்னாச்சு? அடுத்த தலைவலி. செல்வராணி அவனை மௌனமாக பார்த்தாள். முன்னாள் எம்பி காசி விஸ்வநாதனை யாரோ கொன்னுட்டாங்களாம், தகவல் வந்திருக்கு. எஸ்பி உடனே கூப்பிடுறார், போகணும். டிஃபன்? அடி போடி, நீயும் உன் டிஃபனும் என்று நகர்ந்தவனை செல்வராணி கை நீட்டி நிறுத்தினாள். சோலைராஜன் புரியாமல் பார்த்தான். ஹாப்பி வெட்டிங் டே இன்ஸ்பெக்டர் சார் என்றாள். அவளை ஆழமாக பார்த்து எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல், உனக்கும் உரித்தாகுக என்று கை குலுக்கிவிட்டு வேகமாக நகர்ந்தான். எஸ்பி ஆபீஸ் மிகவும் பரபரப்பாய் இருந்தது. கொல்லப்பட்ட காசி விஸ்வநாதன் தொழிற்சங்கவாதி என்பதாலும் முன்னாள் எம்பி என்பதாலும் பல இடங்களிலிருந்தும் பிரஷர் வந்த வண்ணம் இருந்தது. கொலை வழக்கு என்பதால் எஸ்பி சிறப்பு புலனாய்வு படையை அமைத்தார். சொலை, நீங்க உங்களுக்கு கீழே தர்மராஜ், மணிகண்டன் 2 எஸ்ஐயும் பன்னீர்செல்வம்னு ஒரு கான்ஸ்டபிளையும் தர. ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு சீக்கிரமா அக்யூஸ்ட் வேணும். ப்ரொசீட் என்றார். சபை கலைய சிறப்பு படை தனியே கூடியது. ராஜன் அணுகுமுறையையும் விசாரணை வடிவத்தையும் விவரித்தான். எஸ்ஐ இருவரையும் தனித்தனியே பிரித்துவிட்டு கான்ஸ்டபிள் பன்னீர்செல்வத்தை மட்டும் தன்னுடன் வைத்து கொண்டான். ஒருவருக்கு ஒருவர் செல் நம்பர்களை பரிமாறிக்கொண்டார்கள். வெற்றி பெற வாழ்த்து கூறி கை குலுக்கி கொண்டார்கள். கொலை வழக்கின் பாலபாடமான குடும்ப உறுப்பினர்களிலிருந்து விசாரணையின் முதல் படியை துவக்கினான் ராஜன். ராஜன் மதியம் வீட்டிற்கு வருவதை பார்த்ததும் ராணி மலர்ந்தாள். ஏதாவது பரிசு பொருள் வாங்கி வந்திருப்பானோ என யோசித்தாள். வீட்டின் உள்ளே அவசர அவசரமாய் வந்த ராஜன், அப்பாடா கரண்ட் இருக்கு என்று டிவியை உயிர்ப்பித்தான். பின்னால் வந்த பன்னீர் ராணியை பார்த்து வணக்கம்மா என்றான். தன்னை அறிமுகப்படுத்துவான் என்று காத்திருந்த ராணி, ராஜா வேகமாக நடந்து போவதை கண்டதும் மௌனமாக பன்னீரை பார்த்து கரம் குவித்தாள். ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா என்று பொதுவாய் சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். சிடி அன்எடிட்டட் வெர்ஷன் தான பன்னீர்? ஆமாங்க சார் என்றபடி எடுத்து வந்த குறுந்தகடை உரை பிரித்து தந்தான் பன்னீர். ராஜா பிளேயரின் வாயை திறக்க வைக்க அது நாக்கை நீட்ட அதில் குறுந்தகடை சொருகி ஓடவிட்டான். சில வினாடிகளுக்கு பிறகு இயற்கை சப்தங்களுடன் காட்சிகள் விரிந்தன. தென்னை மர கிளைகளுக்கு நடுவே தெரிந்தது சூரியன். வைக்கோல் போர், பசுமாடு, ஓடும் கோழிகள், பால் கறக்கும் ஒரு வேலையாள், காசி விஸ்வநாதன் எம்பி என்ற பெயர்க்கல், சாணம் தெளிக்கும் பணிப்பெண், வாசல் கோலம், வீட்டு கூரை மேல் பூத்த பூசணிப்பூ, டிராக்டரின் பெரிய டயர், வெள்ளை அம்பாசிடர் காரை துடைக்கும் சீருடை டிரைவர்,
60 அகவையை அடையும் கோமானே, எங்களின் ஒளிச்சுடரே போஸ்டர். சாம்பிராணி புகையை கக்கும் ஒரு தூபக்கால். புகை அடங்க கரம் குவித்து கண்மூடி இருக்கும் காசி விஸ்வநாதன். அவரின் புன்னகை. அவர் வணங்கிய தாய் தந்தையார் புகைப்படம். நடக்கிறார். டாக்குமெண்ட்ரிக்கு இதெல்லாம் தேவையாப்பா என்ற அவரின் கணீர் குரல். எஸ் சார், உங்க லைஃப் ப்ரொஃபைல் ஃபுல்லா வேணுமில்ல? பின்தொடரும் கேமராவின் மேல் விழும் குரல்கள். ஹாலுக்கு வர 4-5 பேர் நிற்கிறார்கள். கரம் குவிக்கிறார்கள். காட்சி முடிகிறது. ஒரு பணிப்பெண் காலி காஃபி டம்ளர்களை எடுத்து வருகிறாள். காசி விஸ்வநாதனின் மனைவி பட்டுப்புடவை சரசரக்க கையில் பூஜை கூடையுடன் வருகிறாள். வந்தவர்கள் மீண்டும் எழுந்து கொண்டு கரம் குவிக்கிறார்கள். அனைவரிடமும் விடை பெற்று நடக்கிறார். வாசலில் கூட்டம். மாலை சால்வைகளை ஏற்றுக்கொள்கிறார். காரில் ஏறி அமர்கிறார்கள். கேமராவும் காரில் ஏறுகிறது. கார் சாலையில் பயணிக்கிறது. ஒரு கோவிலை அடைகிறது. காரில் இருந்து இறங்கி நடக்கிறார்கள். கோவிலின் கோபுர கலசங்கள் காட்டப்படுகிறது. கோவிலில் இருந்து வெளியே வருகிறார். கேமராவை பார்த்து சிரிக்கிறார். திரும்பி கோபுரத்தை பார்த்து கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி வணங்குகிறார். கொடிமரத்தின் முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து கும்பிடுகிறார். கும்பிட்டவர் படுத்தபடியே இருக்கிறார். கேமரா அப்படியே நிற்கிறது. அவர் மனைவி வந்து, என்னங்க எந்திரிங்க என்று அழைக்க பேசாமல் இருக்கிறார். பரபரப்பு. அலைபாயும் கேமரா. புரட்ட பொத்தென்று விழுகிறார். வாயில் ரத்தம். சார், ஐயா, என்னங்க? அழுகுரல்கள். தனிப்படை குழுவினர் கூடி விவாதித்தார்கள். வெரி பேத்தட்டிக். ஆமாங்க சார், முன்னாள் எம்பிக்கு கொலை மிரட்டல் நிறைய இருந்திருக்கு. ஆனா அவர் எதையுமே பெருசா எடுத்துக்கல. யாருகிட்ட இருந்து மிரட்டல்? யாரைன்னு சொல்ல, போன்ல மிரட்டியிருக்காங்க. மொட்டை கடுதாசி வந்திருக்கு. ஒரு முறை குரியர்ல ஆட்டு தலை கூட வந்திருக்கு. காஸ் ஆஃப் டெத் என்னன்னு டாக்டர் சொல்றாரு? சார், பிஎம் ரிப்போர்ட்ல விஷம்னு தெளிவா இருக்கு. குறிப்பா ஆர்கானிக் விஷம். அன்னைக்கு பூரா என்ன சாப்பிட்டிருக்கார்? காலையில ராகி கஞ்சி குடிச்சிருக்கார். அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிருக்கார். கார்ல போகும்போது தண்ணி குடிச்சிருக்கார். கோவில்ல தீர்த்தம் பிரசாதமா வாங்கி குடிச்சிருக்கார். அப்புறம் அங்கேயே தயிர் சாதம் பிரசாதம் சாப்பிட்டிருக்கார். இதுல என்ன விசித்திரம்னா, அவர் சாப்பிட்ட எதையுமே தனியா சாப்பிடல. கூட இருந்தவங்களும் சாப்பிட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. யாருக்கும் எதுவும் ஆகல. சரி, கோவில் வாசல்ல கீழே விழுந்து கும்பிட்டாரே, அங்க ஊசி மாதிரி ஏதாவது வச்சு அவர் உடம்புல விஷத்தை செலுத்தி இருக்கலாமோ? சார், அதுவும் பாயிண்ட் தான். ஆனா பிஎம் ரிப்போர்ட்ல அவர் குடல்ல சாப்பாட்டோட விஷம் இருக்கு. அது ரத்தத்துல பரவியும் இருக்கு. அப்போ யாரையா தனியா இவருக்கு மட்டும் விஷத்தை ஊட்டி விட்டுருப்பா? அது தெரிஞ்சா கேஸ் ஓவர் சார். ராஜா தனிமையில் கண்மூடி யோசித்தான். இப்போது கையில் இருக்கும் ஒரே விலை மதிப்பில்லா ஆயுதம் இந்த டாக்குமெண்ட்ரி தயாரிக்க வந்தவன் எடுத்த இந்த சிடி. கொலையாளி எந்த வழியில் வந்திருப்பான்? குற்றவாளி ஆனா பெண்ணா? சவால் விட்டு கொல்லும் அளவுக்கு அவ்வளவு பெரிய புத்திசாலியா அந்த குற்றவாளி? ராணி எழுந்து ஹாலுக்கு வர மணி நள்ளிரவு 1:20 ஆக இருந்தது. ராஜா தீவிரமாய் யோசிப்பதை பார்த்தவள், ஏன் தூக்கம் வரலையாங்க என்றாள். ராஜா கண் திறந்து அவளை ஏறிட்டு விட்டு கைகளால் போ போ என்று விரட்டிவிட்டு மீண்டும் ஒரு முறை சீடியை ஓடவிட்டான். காட்சி துவங்க ராணியும் ஓரமாய் நின்று அதை ஏறிட்டாள். காட்சி முடிய, குற்றவாளி யாருன்னு தெரியுதா? எனக்கு என்னமோ என்று அவள் ஆர்வமாக பேச, ராஜா கோபமாக, போடி அந்த பக்கம், பெருசா பேச வந்துட்டா, போய் சூடா ஒரு டீ கொண்டா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்திருந்த ராணி தன் லெதர் டைரியை புரட்டி யோசித்தாள். ராஜா, ஏன் நான் எதை சொன்னாலும் என் மேல நெருப்ப கக்குகிறீர்கள்? வார்த்தைகளால் அடிபட்டு அடிபட்டு நொந்து போகிறது மனது. எனக்குள் இருக்கும் ஒரு மனுஷியை நீங்கள் எப்போது புரிந்து கொள்வீர்கள்? இதோ ஒரு மனைவியாய் உங்களுக்கு உதவும் பொருட்டு எனக்கு புரிந்த விதத்தில் குற்றவாளி இன்னாரா இருக்கும் என்று யூகித்து சொல்ல வந்தேன். ஆனால் நெருப்பாய் சொற்களை உமிழ்கிறீர்கள். ஏன்? நம்மால் முடியாதது மனைவியால் மட்டும் எப்படி முடியும் என்ற ஈகோவா? எனக்கு தோன்றுவது தவறா? மறுநாள் ராஜா வாயில் பிரஷுடன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். யோசித்தான், விஷத்தை எப்படி செலுத்தியிருப்பார்கள்? யோசித்தான். தினசரியில் சுடோகு போட்டான். யோசித்தான்,
யானை படம் போட்டான், யோசித்தான். பாடி ஸ்ப்ரே அடித்தான், யோசித்தான். சோஃபாவில் அமர்ந்து ஷூ அணிகையில் ராணி வாஷ் பேசின் அருகில் நின்று கழுவி கொண்டு இருப்பதை பார்த்தான், புன்னகைத்தான். அதை கண்ணாடியில் பார்த்த ராணி பதிலுக்கு புன்னகைத்தாள். ஆமா, குற்றவாளி யாருன்னு ராணியை முடிக்க விடாமல், இந்தா வாய மூடு, பெருசா பேச வந்துட்டா. ஆமா, நீ என்ன பெருசா பண்ற இப்போ? ராணி பயந்தபடி நடுங்கும் குரலில், இல்ல, என் கம்மல் ஒரே அழுக்கா இருந்துச்சு, அதான் சோப்பு வாட்டர்ல கழுவுற. அந்த வேலையை ஒழுக்கமா பண்ணுடி என்றபடி அவள் அருகில் குனிந்து கம்மல் இல்லாத அவள் காதுகளையும் அவள் கையில் இருந்த கம்மல்களையும் பார்த்தான். எதையோ யோசித்தவன் பரபரப்பாய் ஓடி சீடியை பிளேயரில் செலுத்தி ஓடவிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து கவனித்தான். கிட்டத்தட்ட கத்தினான். பிடிச்சிட்டேன் என்றபடி செல்லை உயிர்ப்பித்தான். ராணி கண்களில் பூத்த கண்ணீர் மொட்டுடன் கண்ணாடியில் கலைந்திருந்த தன் தலையை கவனித்தாள். தன் அறைக்கு வந்து டைரியை பிரித்து நெருக்கமான கோடுகளை பார்த்தாள். ராஜா, நீங்கள் வார்த்தைகளால் என்னை சித்திரவதை செய்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் செத்து போகிறேன் ராஜா. நான் உங்களை நம்பி வந்தவள் என்பதை ஏன் மறந்து விடுகிறீர்கள்? ராப்பகலாய் கண் விழித்து பாடுபடுகிறீர்களே. உங்கள் உடல்நிலை கெடுமே என்ற அக்கறையில் என் கருத்தை சொல்ல வந்தேன். ஆனால் குற்றவாளியை பிடிக்க எனக்கு தெரிந்து அந்த சீடியிலேயே ஆதாரம் இருக்கிறது. ராணி தன் தலையை கோதிக்கொண்டு தொடர்ந்தாள். பாருங்கள், வீட்டில் சாமி கும்பிடும்போது காசி விஸ்வநாதன் கைகளில் மோதிரம் இல்லை. அங்கிருந்து காரில் ஏறுகையில் அவர் கையில் மோதிரம் இருக்கிறது. அவரை பார்க்க வந்த யாரோதான் அதை தந்திருக்க வேண்டும். கல் வைத்த புது மோதிரம் என்பதால் மேனரிசம் போல் அதை திருகிக் கொண்டே நடக்கிறார். கோவிலில் கீழே விழும்போதும் மோதிரம் உள் பக்கமாயிருக்கிறது. கல்லில் விஷத்தை தடவி மோதிரத்தோடு தந்திருக்க வேண்டும். அதில் தீர்த்தத்தை வாங்கி குடித்ததும் விஷம் உடலில் ஏறி இருக்க வேண்டும். நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்ததும் இதை நான் சொல்லிவிடத்தான் போகிறேன். ராணி காத்திருந்தாள். ராஜா மாலைதான் திரும்பினான். வரும்போதே செல்லில் பேசியபடி வந்தான். ஆமா சார், தேங்க்யூ சார். ஆமாமா, தட்டுன தட்டுல குற்றவாளி உண்மையை ஒத்துக்கிட்டான். பூர்வீக வீட்டை அடிமாட்டு ரேட்டுக்கு கிரயம் பண்ணதுல வஞ்சம் வச்சு தீர்த்திருக்கான். எது எப்படியோ நமக்கு தலைவலி ஓஞ்சது. ஒரு புன் சிரிப்போடு ராணியை ஏறிட்டான். குற்றவாளி யாரு யாருன்னு பெரிய எஸ்பி மாதிரி கேட்டுட்டு இருந்தியே, பிடிச்சிட்டேன் தெரியுமா? அப்படியா, வெரி குட். யாரு? தங்க நகை செய்யற ஆசாரி. நீ இன்னைக்கு காலையில உன் தங்க நகைய சோப்பு போட்டு கழுவின இல்ல, அதை பார்த்துட்டு அதுல இருந்து ரூட் பிடிச்சேன். சோ உனக்கும் இது உரித்தாகுக, சரியா? ராணி பேசாமல் இருந்தாள். ஆமா, நீ நேத்து யாரையோ குற்றவாளியா இருக்கும்னு நினைச்சேன்னு சொன்னியே, இவனையா என்றான். இல்லைங்க என்றாள் தரையை பார்த்தவாறு. அதான பார்த்தேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.